ஒரு தேசத்தோட அடையாளம் எப்படி உருவாகுது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில சமயம் அது போர்க்களத்துல தான் உருவாகுது, தொடர்ச்சியான சண்டைகள் மூலமா. இன்னைக்கு நாம கிரேட் பிரிட்டன் ராஜ்யத்தோட கதையை தான் பார்க்க போறோம். அது பிறந்ததிலிருந்து முதல் 93 வருஷங்கள்ல நடந்த போர்களை வச்சு அதோட வரலாற்றை அலச போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா 1707ல இங்கிலாந்தும் ஸ்காட்லாந்தும் ஒன்னு சேருது. அந்த சட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு சரியா 93 வருஷம். இதுதான் நம்ம இன்னைக்கு அலச போற கிரேட் பிரிட்டன் ராஜ்யத்தோட ஆரம்பம். அப்போ புதுசா உருவான இந்த ராஜ்யம் அந்த 93 வருஷத்துல என்னதான் பண்ணுச்சு? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? ஏன்னா ஒரு தேசத்தோட முதல் நூற்றாண்டு தான் அதோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். ஆனா இதுக்கான பதில் உங்களை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தலாம். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஓயாத போர்னு தான் சொல்லணும். இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஸ்பெயின்ல ஆரம்பிச்சு ஆஸ்திரியா வரைக்கும். அது மட்டும் இல்ல, நாட்டுக்குள்ளேயே நடந்த கிளர்ச்சிகள், அப்புறம் கண்டம் விட்டு கண்டம் நடந்த போர்கள்னு இந்த ராஜ்யம் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கு. மொத்தமா இந்த மெயின் பேஜ்ல மட்டும் 49க்கு மேற்பட்ட தனித்தனி போர்கள் இருக்கு. அடேங்கப்பா! இத பார்த்தா இது ஒரு தேசத்தோட வரலாறா இல்ல ஒரு போர்க்களத்தோட ரெக்கார்டான ஒரு சந்தேகம் வருது இல்லையா? சரி, வெறும் லிஸ்ட மட்டும் பார்த்தா பத்தாது. இந்த எண்களுக்கு பின்னால என்ன இருக்கு? ஏன் இவ்வளவு சண்டை? இந்த தொடர் மோதல்கள் நமக்கு என்ன கதைய சொல்லுது? வாங்க இந்த மொத்த விஷயத்தையும் நாம ஒரு 3 முக்கியமான கோணத்துல பிரிச்சு பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் இதுதாங்க. இந்த முழு காலகட்டத்தையுமே கிரேட் பிரிட்டனுக்கும் பிரான்ஸ்க்கும் நடுவுல நடந்த ஒரு நீண்ட தலைமுறையா தொடர்ந்த ஒரு பெரிய போராட்டமா பார்க்கலாம். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. ஸ்பானிய வாரிசுரிமை போர்ல ஆரம்பிச்சு ஆஸ்திரியா வாரிசுரிமை போர், 7 ஆண்டு போர்னு கிட்டத்தட்ட ஒவ்வொரு 10 வருஷத்துலயும் ஒரு பெரிய ஐரோப்பிய போர் நடந்திருக்கு. இதுல எல்லாத்துலயுமே பிரான்ஸ் தான் ஸ்திரமான எதிரி. இது எதேச்சையா நடந்ததில்ல. வரலாற்று ஆசிரியர்கள் இந்த காலகட்டத்தை 2ஆம் நூறாண்டு போர்னு கூட சொல்றாங்க. ஏன்னா பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் நடுவுல இருந்த போட்டி அந்த அளவுக்கு தீவிரமா ரொம்ப காலமா நீடிச்சது. அந்த நூற்றாண்டு போர்களுக்கு இதுதான் முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு. சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த பிரெஞ்சு போட்டி எப்படி பிரிட்டனை உலகம் பூரா தன்னோட ஆதிக்கத்தை விரிவுபடுத்த வச்சதுன்னு பார்க்கலாம். சண்டை ஐரோப்பாவோட மட்டும் நிக்கல. இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, அந்த கசகசன்னு இருந்த எல்லா போர்களையும் அழகா ஒழுங்குபடுத்துது. வட அமெரிக்கா, இந்தியா, கரீபியன்னு உலகம் முழுக்க பிரிட்டன் தன்னோட ஆதிக்கத்துக்காக சண்டை போட்டிருக்குன்னு இது தெளிவா காட்டுது. அதாவது இதெல்லாம் தனித்தனி சண்டைகள் கிடையாது. உதாரணமா ஐரோப்பாவில நடந்த 7 ஆண்டு போரும் வட அமெரிக்காவில நடந்த பிரெஞ்சு மற்றும் இந்திய போரும் ரெண்டும் ஒண்ணுதான். ஒரே உலகளாவிய அதிகார போட்டியோட 2 வெவ்வேறு முனைகள். பிரிட்டனும் பிரான்சும் உலகத்தோட வளங்களுக்காக அடிச்சுக்கிட்டாங்க. 3வது முக்கியமான விஷயம் இதுதான். பிரிட்டன் வெளிநாட்டுல மட்டும் சண்டை போடல, அது தன்னோட சொன்ன எல்லைக்குள்ளேயும் அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக போராடியது. யோசிச்சு பாருங்க, புதுசா உருவான இந்த ராஜ்யத்தோட சிம்மாசனத்துக்கே ஆபத்து இருந்துச்சு. ஜேக்கோபைட்டுகள்னு ஒரு குரூப், அதாவது ஸ்டூவர்ட் வம்சத்தோட ஆதரவாளர்கள். அவங்க பல தடவை ஆட்சியை கைப்பற்ற முயற்சி பண்ணாங்க. இந்த உள்நாட்டு கிளர்ச்சிகளை அடக்கிறது பிரிட்டனுக்கு ஒரு பெரிய தலைவலியாவே இருந்துச்சு. ஜேக்கோபைட்டுகள் மட்டும் பிரச்சனை இல்ல. பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டின் கடைசியில அயர்லாந்துலயும் ஒரு பெரிய கிளர்ச்சி வெடிச்சது. அதையும் பிரிட்டன் ரொம்ப கடுமையா அடக்கிச்சு. சோ நாட்டுக்குள்ள பாதுகாப்பு உறுதி பண்றதே இந்த ராஜ்யத்துக்கு ஒரு தொடர் போராட்டமா தான் இருந்திருக்கு. அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கிரேட் பிரிட்டன் வெளிநாட்டு எதிரிகளுக்கு எதிரா மட்டும் போராடல, தனக்குள்ள இருந்த அச்சுறுத்தல்களுக்கு எதிராகவும் போராடிதான் தன்னை நிலைநிறுத்திக்குச்சு. இந்த 3 விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. பிரான்ஸோட ஒரு நூற்றாண்டு போட்டி, ஒரு உலக பேரரசை உருவாக்குறதுக்கான போராட்டம், அப்புறம் உள்நாட்டுல அதிகாரத்தை நிலைநிறுத்துறது. இதுதான் அந்த 93 வருஷ போர்களோட உண்மையான கதை. சரி, இவ்ளோ தொடர்ச்சியா நடந்த போர்களோட விளைவு என்ன? இந்த 93 வருஷத்துல கிரேட் பிரிட்டன் எப்படி மாறிச்சு? வாங்க பார்க்கலாம். 1707ல 2 ராஜ்யங்கள் சேர்ந்த ஒரு புது பலவீனமான ஒன்றியமா ஆரம்பிச்சது கிரேட் பிரிட்டன். ஆனா 93 வருஷம் கழிச்சு 1800ல அது உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த கடற்படை, வர்த்தக சக்தியா ஒரு உலக பேரரசா உருவெடுத்திருந்தது. இந்த நம்ப முடியாத மாற்றம் முழுக்க முழுக்க போர்க்களங்கள்ல தான் வடிக்கப்பட்டது. ஆனா இந்த அதிகாரத்துக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருந்தது. ராணுவ விரிவாக்கம், புதுசா கிடைச்ச இடங்கள், இதை எல்லாத்தோடையும் சேர்ந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தேசிய கடன்,
அப்புறம் கணக்கே இல்லாத அளவுக்கு மனித உயிர்களின் இழப்பு. இந்த நூற்றாண்டு பிரிட்டிஷ் பேரரசுக்கு அஸ்திவாரம் போட்டது உண்மைதான். ஆனா அந்த அஸ்திவாரம் ரத்தத்தாலையும் கடனாலையும் கட்டப்பட்டது. அப்போ இந்த அலசலோட கடைசியில நாம இந்த கேள்வியோட முடிக்கலாம். ஒரு உலக வல்லரசா மாறணும்னா ஒரு நூற்றாண்டு முழுக்க தொடர்ந்து போர் செஞ்சே ஆகணுமா? அதுதான் அதுக்கு விலையா? கிரேட் பிரிட்டனோட கதை நமக்கு ஒன்னு சொல்லுது. அதிகாரம் பெரும்பாலும் மோதல்கள் மூலமா தான் கிடைக்குது. இது ஒரு ஆழமான உண்மை. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.